அந்த 15 நாள் போகிறக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 15 நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஏமாற்றம் எனக்கு நடக்க காத்திருக்கு. அது எனக்கு தெரியலை. என்னால் தாங்க முடியாத ஒரு ஏமாற்றம். ஏண்டா தியாகம் வந்தானடா? அண்ணே அவரு வரலண்ணே. அன்னைக்கு ஒருத்தர் தாடி வச்சுட்டு பணம் கொடுக்க வந்தார்லண்ணே, அவரு கூட 2 பேரும் வந்துட்டு உங்களை கேட்டு மத்தியானம் 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டாங்கண்ணே. தியாகு எங்கடா இருக்க? வட்டிக்காரங்க கடைக்கு 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கடா. நாம் போய் க்ரீன் லைஃப் லாப பணத்தை வாங்கிட்டு வரலாமாடா? நானே கூப்பிடலான்ட்டு இருக்கேன்டா. க்ரீன் லைஃப் கம்பெனியை இழுத்து மூடிட்டு ஓடிட்டாங்களாமாடா. இப்போதான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொன்னான்டா. நான் அங்கே தான் போயிட்டு இருக்கேன், போயிட்டு கூப்பிட்றேன்டா. டேய் என்னடா சொல்கிற? டேய் யாராவது வந்தா நான் எங்கே போகணுன்னு சொல்ல வேணாம், நீ மட்டும் ஃபோன் பண்ணி சாரிடா, எல்லாமே போச்சு. என்னால் உனக்கு எதுவும் பண்ண முடியலடா. நம்மள மாதிரி நிறையா பேர் ஏமாந்துட்டாங்கடா. ஒன்றும் செய்ய முடியாதமாடா. நீ எங்கடா இருக்க? நான் இப்போ வரேன்டா. என்னப்பா கணேஷ்? அவங்க வந்துட்டு போனாங்கண்ணே. உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. நான் வேற ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டேண்ணே. அப்புறம் என்கிட்ட 6 மணி வரைக்கும் உங்கள் முதலாளிக்கு டைமு. அதுக்குள்ளே 15,000 வட்டியும் அசல் பணமும் வரணும். வரலன்னா நாளைக்கு காலையில் உங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். அவனுக்கு புரியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்கண்ணே. அண்ணே எனக்கு பயமாக இருக்குண்ணே. வட்டி பணமாவது சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வாங்கினேன். சங்கர் எங்கடா இருக்க? உன்னை நான் தேடிட்டு இருக்கேன்டா. நான் பார்க் ரோட்டில் உட்காந்துருக்கேன்டா. எனக்கு ஒரு உதவி பண்ணு. சொல்றா. என் வண்டி புக்கையும் வச்சு ஒரு 5,000 சீக்கிரம் வேணும், ஏற்பாடு பண்ணுடா. இப்போ வந்துடுறேன்டா. டேய் என்னடா இங்கே உட்காந்துட்டு இருக்க? அதே நினச்சிட்டு இருக்காதடா, அதை மறந்துடுறா. மறக்கிற மாதிரியான நடந்துச்சு. எனக்கு தாங்குற சிக்கு இல்லை. சரி விடுறா, புக்கும் வண்டியும் கொடு, நான் போயிட்டு வரேன்டா. வரணும் மாப்பிள்ள. ஓகேடா. டேய் சீக்கிரம் வாடா, என்னடா ஆச்சு? சாரிடா, நான் ஏற்கனவே உனக்கு ஒரு 15,000 வாங்கி தந்தேன்ல, அதுக்கு பதிலா அவன் வண்டியும் புக்கையும் பிடுங்கிட்டான்டா. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலடா. முகவரியே இல்லாமல் போகிற எனக்கு சிம் எதுக்கு? நான் ஏற்கனவே உனக்கு ஒரு 15,000 வாங்கி தந்தேன்ல, அதுக்கு பதிலாக அவன் வண்டியும் புக்கையும் பிடுங்கிட்டான்டா. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கலடா. நீங்க எங்கேயும் ஏமாறாம இருந்தா சரி. ஏன்னா நமக்கு வேற எந்த சொத்துமே இல்ல. அண்ணே பயமாக இருக்குண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே. என்னங்க ஏங்க இவ்வளோ லேட்டு? குழந்தைங்க ரொம்ப நேரமா கேட்டுட்டு இருந்தாங்க.
ஃபோன் போட்டே இருந்தாங்க, சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. அதான் கதவை திறந்து வச்சுட்டு தூங்கிட்டாங்க. டேபிள் மேல சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன், சாப்பிட்டு தூங்குங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ம் சரிம்மா. நாளைக்கு காலையில் அவங்க வீட்டில் இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு சொந்தம். இந்தா. ஏன்பா அர்ச்சனாக்கு பர்த்டே வரும்போது கேக்கெல்லாம் வாங்கி தரீங்க, எனக்கு மட்டும் பர்த்டே வந்தா சாக்லேட் மட்டும் தானே வாங்கி தரீங்க? டேய், அவ சின்ன பொண்ணுடா, நீ பெரிய பையன் ஆயிட்ட. அப்பா இன்னைக்கு எங்களை எங்க கூட்டிட்டு போறீங்க? அம்மாயும் புறப்பட சொல்லு, போகலாம். அம்மா நான் வரலீங்க, குழந்தைங்களை கூட்டிட்டு போங்க. நான் ஸ்பெஷல் ஏதாவது சமைச்சு வைக்கிறேன். அங்க நிறுத்துப்பா. ஏன்பா நான் எவ்வளவு பெரிய ஆளானாலும் உங்க கூட தானே இருப்பேன். நீங்க என் உயிர்டா. அப்பா எனக்கு பொம்மையும் அண்ணனுக்கு பந்து வாங்கிட்டு வரேன்னு காலையில் சொன்னீங்கல்ல, சீக்கிரம் வாங்கப்பா. எப்பப்பா இதோ வருவீங்க? வாங்கி வச்சிட்டேன்டா, இப்போ வரேன்டா. அப்பா அம்மா ஃபோன் கேக்குறாங்க. குடுமா. ஹலோ. அவ சொன்னான்னு நீங்க இப்பே வர வேண்டாங்க. உங்க வேலையெல்லாம் முடிச்சிட்டு நீங்க வந்தா போதும். நான் உங்களுக்கு வேண்டியதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். ஹலோ. ஹலோ சார், உங்க ஃபோன் நம்பருக்கு குலுக்கல் முறையில பரிசு விழுந்திருக்கு. 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் வெறும் 2,000 ரூபாய் கொடுத்து கொரியர் பாக்கெட்டை வாங்கிக்கலாம் சார். உங்க அட்ரஸ் கொஞ்சம் சொல்றீங்களா? வீட்டு அட்ரஸ் கொடுக்கலாமா, கடை அட்ரஸ் கொடுக்கலாமா? கடை அட்ரஸே கொடுக்கலாம். அப்புறம் பொருள் வந்தோடனே வீட்டுக்கு சொல்லலாம். அப்பா ஹாய்டா. உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு குழந்தைங்களோட விளையாண்டே இருப்பீங்களா? சார் கொரியர். சங்கர் யாருங்க? சொல்லுப்பா, பார்சல் வந்திருக்கா? ஆமாங்க. பிரித்து பார்த்து பணம் தரலாமா? இல்லைங்க, இது எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்க. நீங்கள் பணம் கொடுத்து தான் பிரிக்க முடியும், இல்லாட்டி ரிட்டர்ன் அனுப்பிடலாம். அட பாவிகளா, ஏமாத்திட்டானுங்களே. இந்த எண் தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. சங்கர், நல்லா இருக்கியாடா? வீட்டில் குழந்தைங்களாம் நல்லா இருக்கிறாங்களாடா? நல்லா இருக்கேன்டா, வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்க. குழந்தைங்க ஃபியூச்சருக்கு ஏதாவது பண்ணியிருக்கிறியா? இல்லைடா, ஏதாவது பண்ணணும்டா. க்ரீன் லைஃப்னு ஒன்று வந்திருக்குடா. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நல்ல லாபம்டா. 2 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணோம்னா 15 நாளைக்கு ஒரு தடவை 30% லாபம் தர்றாங்கடா. அப்படியாடா? வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் விற்றா ஒரு 1 லட்சம் தேருண்டா. பாக்கி என்னடா பண்ணுறது? எனக்கு தெரிஞ்ச வட்டி புரோக்கர் ஒருத்தர் இருக்கிறாரா,
அவரை நான் நாளைக்கு கூப்பிட்டு வரேன்டா. ஏம்மா கல்யாணி, உன்னோட நகை கொஞ்சம் தேவைப்படுது, கொடுக்குறியா? என்னங்க சொல்றீங்க? உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க இதெல்லாம்? இந்தாங்க. அது வேணாம், அது ஒன்றாவது உங்ககிட்ட இருக்கட்டும். கேட்ட உடனே கழட்டி தெரியே, ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியா? நீங்க எங்கேயும் ஏமாறாம இருந்தா சரி. ஏன்னா நமக்கு வேற எந்த சொத்துமே இல்ல. இல்லைம்மா, ஒரு பிஸ்னஸ் செய்யலான்னு இருக்கேன். சரிங்க. என்னங்க, ஹவுஸ் ஓனர் வீட்டு வாடகை கேட்டாரு, என்னங்க சொல்றது? 2 நாளைக்குள்ள தரேன்னு சொல்லிடு. அண்ணே, நான் சொன்ன கடை இதுதானே. இவன் என் கிளாஸ்மேட்ண்ணே, பேர் சங்கர்ண்ணே. தம்பி எல்லாத்தையும் சொல்லுச்சு. இது பாரு தம்பி, நம்ம பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு. உங்களுக்கு தேவையானது 1 மணி நேரத்தில் நீங்கள் எங்கேயோ பணம் போட போகிறீங்கல்ல, அங்கே வந்துரு. 15 நாளைக்கு 15,000 ரூபா வட்டி எடுத்து தான் தருவாங்க. அவங்க ஒரு மாதிரியான ஆளுங்க. ஒரு நாள் தவறுனாலும் சரிப்படாது, சரியா? அப்புறம் சொல்ல மறந்துட்ட, கமிஷன் ஒரு 2,000 ரூபா வந்து எடுத்துக்கிறேன். எல்லாம் நம்ம தம்பிக்காக தான். நன்றிண்ணே. சரி சரி. என்னடா பயமா இருக்கு? நாம எதுக்குடா பை பண்ணோம்? க்ரீன் லைஃப்ல இன்வெஸ்ட் பண்ணா 15 நாள்ல திருப்பி கொடுத்துட போறோம். எல்லாம் சரியா நடந்தா போதும். ஆமா, 15,000 ரூபாய் கம்மியாக தானே தருவாங்க. அந்த பணத்துக்கு என்னடா பண்றது? அது நான் வேற யார்ட்டையாவது வாங்கி தரேன். அதுவும் 15 நாள்ல தந்துடலாம். எப்படியோ ஒரு வழியா பணத்தை டெபாசிட் பண்ணிட்டோம்டா. இனி நீ இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இனி உன் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் ஃபியூச்சர் நல்லா இருக்கும். என்னை எங்க தூக்கிட்டு போறீங்க? அம்மா அம்மா. அச்சோ! இவர் எங்க போனாரு? யாருங்க வீட்ல? யார் கதவை தட்டுறாங்க? கதவை திறந்து வச்சுட்டே போயிருக்காரு. அம்மா, உங்க பேர் என்னம்மா? கல்யாணி. ஏன் சார், எது கேக்குறீங்க? இது உங்க கணவர் பரிசு தானம்மா? ஆமா சார். நாங்க ரயில்வே போலீஸுங்க. உள்ளார வரலாங்களா? வாங்க. ஏம்மா, உங்களுக்கு 2 குழந்தைங்களாம்மா? ஆமா சார். பர்ஸ்ல இருக்க போட்டோல பார்த்தம்மா. ஆமா, இதெல்லாம் எதுக்கு சார் கேக்குறீங்க? அவரீங்க? வீட்ல வேற யாருமா இருக்காங்க? எங்களுக்கு 2 குழந்தைங்க தான் சார். எங்களுக்குன்னு வேற யாரும் கிடையாது. சாரிம்மா, இதுல ஒரு கையெழுத்து போடுமா. இதுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்கு வேண்டியாவது நீங்க தைரியமா இருக்கணும். கவலைப்படாதீங்க. உங்க கணவர் ரயிலில் அடிபட்டு இறந்து கிடந்தாருங்க. அவர் பர்ஸில் இந்த லெட்டர் இருந்ததுங்க. இந்தாங்க, நாங்க வர்றோம். நீங்க ஜிஹெச்சுக்கு வாங்க. என்னங்க, என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டீங்களே? உங்க உயிர் இங்க இருக்கும்போது எங்க போனீங்க? அம்மா, அப்பாக்கு என்னாச்சுமா? அம்மா, உங்க அப்பா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாரு. உங்க அப்பா நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு போயிட்டாரு. அப்பா 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 அப்பா. அன்புள்ள என் இதயங்களுக்கு சாரிம்மா, நான் உங்களை ஏமாற்றி விட்டேன். சந்தோஷமாக இருந்த என் வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஏமாற்றம். ஒரு மனுஷன் அவன் உழைச்சி சம்பாதிச்சு வரதை மட்டும்தான் நினைக்கணும், அதுதான் நிலைக்கும். உழைக்காமல் கிடைக்கிற எல்லா ஆசையும் ஒருத்தனோட நிம்மதியை கெடுக்கும். அவன் வாழ்க்கையில் 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் நிம்மதியாக இருக்கலாம். கிடைக்காத பண ஆசையும் வட்டிக்கு வாங்கி முன்னேற நினைப்பதும் மிகப்பெரிய முட்டாள்தனம்னு நான் உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு. உன்னையும் குழந்தைகளையும் எனக்கு பார்க்க கூட தைரியம் இல்லை.
வட்டிக்கு வாங்குறதுனால அவன் மட்டும் அழிவதில்லை, அவனை சார்ந்தவங்க எல்லாரும் அவனால பாதிக்கப்படுறாங்க. இதை தவிர வேற வழி இல்லை. எல்லாத்துக்கும் சாரி. நான் உங்களுக்கு வேண்டியதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க என் உயிர்டா. அப்பா நான் எவ்வளவு பெரிய ஆளானாலும் உங்க கூட தானே இருப்பேன். நீங்க என் உயிர்டா. நீங்க என் உயிர்டா. நான் உங்களுக்கு வேண்டியதானே வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க என் உயிர்டா.